ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளானது. இதில் மிளகாத்தூளோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் பருப்பு லைட்டாக வறுத்துட்டு வச்சுருக்கேன். வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம், பச்சை வெந்தயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் போடுறதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு வெந்துருச்சு. நான் ஒரே ஒரு மிளகா தான், அதையும் மசிச்சு விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் புளி ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான், ஏன்னா நம்ம காரம் போடலை. பாருங்கள், புளி ஊற்றியாச்சு. தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு. பாருங்கள், இந்த பக்கம் நம்ம பருப்பு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. இன்னும் கொதிக்கட்டும். இந்த பக்கம் இதுக்கு தேவையான பொருள் போட்டு தாளிப்போம். தாளிப்புக்கு என்னென்னு பாருங்கள். எண்ணெய் கடாய் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வாசனையே சீரகம் தான். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு பொரியட்டும். இந்த சாம்பாருக்கு நம்ம மிளகாத்தூளே போட போகிறது கிடையாது. கடுகு பொரியட்டும். இப்போது கடுகு வெடித்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு. இதுக்கு வெங்காயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட, வெங்காயம் இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட போட தேவையில்லை. இந்த சாம்பார் வெங்காயமே போடலைன்னாலும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோன்னே எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து கொட்டிட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, காரமும் சரி டேஸ்ட்டும் சரி, இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தான். காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கோங்க. நான் பெப்பர் போட்டால் தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டே. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்பளம்தான். அப்பளமும் சூப்பராக இருக்கும். இல்லை காரமாக ஏதாவது காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் போட்டதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இதில் பெப்பர் தூள் போட்டாச்சு. நான் எனக்கு ஏற்ப தான் நான் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட வேணாம். தாளித்து ஊற்றிட்டு பெருங்காயம் பொடி, பெப்பர் போட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இது டேஸ்ட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்பளம்தான்.
இல்லை காரமாக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதாவது செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்கு இதில் எதுவுமே இல்லை, சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.